ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான காரக்குடி ஸ்டைலில் பருப்பு உருண்டை குழம்பு தான் பண்ண போகிறோம். பருப்பு அந்த உருண்டை கொஞ்சம் கூட உடையாமல் உங்களுக்கு நீங்கள் எப்படி செஞ்சாலும் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா உடையாமல் அப்படியே நீங்கள் செய்யலாம். இதுக்கு நாம் உங்களுக்கு தேவையான அளவு பருப்பு ப்ளஸ் பட்டை மிளகாய், இந்த மிளகாய் இருக்கு இல்லையா, காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, அந்த மிளகாய் கொஞ்சம் சோம்பு இதை நல்லா ஊற வச்சு ஒரு 1 or 2 hours ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறட்டும். இது கூடயே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் பார்த்திங்கன்னா பெருங்காயம், இதெல்லாம் போட்டு தண்ணியும் ஊற்ற வேண்டாம், அப்படியே கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த தாளிப்புக்கு நாம் கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டதுக்கப்புறம் இது கூடயே நம்ம இதை பருப்பு தாளிக்க தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணாலும் சரி, பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாலும் சரி, கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்குங்க. பருப்பு கொஞ்சமாக போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெங்காயத்தை கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். இந்த உருண்டை கொஞ்சம் கூட கலராது, அப்படியே இருக்கும். இப்போ நாம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லாவே வதங்கட்டும். இதிலே நீங்கள் மண்பானையில் செய்யும் போது உங்களுக்கு டேஸ்ட் இன்னுமே அதிகமாக இருக்கும். ரெண்டாவது சீக்கிரமாக நம்மளுக்கு பிடிக்காது. அதனால தான் மண்பானையில் செய்கிறது. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்குங்க. இதில் நான் காரத்துக்கு மிளகாய் சேர்க்கலை, ஏன்னா ஆல்ரெடி நான் மிளகாய் போட்டு நம்ம அரைச்சிருக்கனால மிளகாய் நம்மளுக்கு தேவைப்படாது. இது நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்கள். நான் இந்த ஸ்டேஜில் நாம் இந்த அரைச்ச பருப்பை அதிலேயே போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும், அது வரைக்கும் நல்லா வதக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு உப்பு எல்லாமே போட்டாச்சு. நீங்கள் உப்பு எதுவுமே போட வேண்டாம். இதை அப்படியே வதக்குங்க, அது மட்டும் போதும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அதே கடாயிலே நல்லா போட்டு அதே பானையிலேயே நல்லா வதக்கலாம். இதிலே தான் நம்ம தாளிக்கவும் போகிறோம் குழம்புக்கு, அதனால் இந்த பானையை யூஸ் பண்ணிக்கிறோங்க. நீங்கள் வேறு பானை யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா இதிலே நம்ம செய்யும்போது இன்னும் டேஸ்ட் நம்மளுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா இதை வதக்குனதுக்கு அப்புறமா இதை வேறு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். ஏன்னா இது சூடு கொஞ்சம் ஆறட்டும், உருண்டை பிடிக்கணும், அதுக்காக தான் சொல்கிறேன். இதை வேறு தட்டுக்கு நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம அதே பானையில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். நீங்கள் இதுக்கு மோஸ்ட்லி கடலெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய், ரெண்டில் ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். இன்னுமே உங்களுக்கு குழம்பு நல்லாயிருக்கும். கடலெண்ணெய் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். இதில் கொஞ்சமாக கடுகு, அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வெள்ளை பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு பருப்பு சில பேருக்கு இந்த வாய்வாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் வெள்ளைப்பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் அது டேஸ்ட் நம்மளுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்காக தான். இதுலேயே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுலேயே பார்த்தீங்கன்னா காரக்குடி ஸ்டைலில் வைக்கும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டு இன்னும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இதை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதே அளவு போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியான ஒரு குழம்பு உங்களுக்கு ரெடி ஆயிடும். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வச்சுருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். நல்லா வெள்ளைப்பூண்டு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் நல்லா நல்லா ஒரு டிஷ் கலரில் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வெங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு வெங்காயம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா பாதி வெங்காயம் நம்ம ஆல்ரெடி உருண்டைக்கு யூஸ் பண்ணிட்டோம். மீத பாதியை இந்த குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் சேர்க்கும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த குழம்பு. ரெண்டாவது உங்களுக்கு வாய்வு கொஞ்சம் கூட இருக்காது. அதுக்காக தான். இப்போ பூண்டு நல்லா வதங்கட்டும். இது கூடயே நம்ம ஒரு தக்காளி எடுத்து இதை நல்லா ஒரு பேஸ்ட் பதத்தில் அரைக்க போகிறோம். ஏன்னா தக்காளி அப்படியே போட வேண்டாம், அரைச்சி ஊற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு ஃபைனலாக நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுறவங்களா இருந்தால் ஃபைனலாக ஊற்றிக்குங்க. இப்போ ஊற்ற வேண்டாம். ஆனால் நான் குழம்புக்கு எதுக்குமே தேங்காய் யூஸ் பண்ணலை. இப்போ நம்ம வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சேன். ஒரு வெங்காயம் அளவுக்கு ஏற்கனவே பருப்பில் போட்டாச்சு. இன்னும் ஒரு வெங்காயத்தை நம்ம வதக்குறதுக்கு யூஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கு அப்புறமா இந்த பேஸ்ட்டு பண்ணி வச்ச இல்லையா தக்காளி, இதை இதிலேயே ஊற்றி கொஞ்சம் நேரம் அப்படியே விடுங்க. நல்லா வதக்குங்க. அது தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பொடியே போடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா
நீங்கள் கடைப்பொடி வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம குழம்புகளுக்கெல்லாம் வீட்டில் யூஸ் பண்ணுற பொடியவே வந்து போட்டால் ரொம்ப நல்லது. இப்போ நாம் இதெல்லாம் வந்து நல்லா வந்து வதங்கினதுக்கு அப்புறமா இது கூடவே வந்து நீங்கள் பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா மட்டும் கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றுங்க. இல்லை அப்படின்னா அப்படியே நீங்கள் வந்து வதக்கிக்கிட்டே வந்து இருங்க. இது கூடயே நான் வந்து இப்போ மிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் வந்து எடுத்திருக்கேன். நிறையா வந்து எடுக்கலை. ஏன்னா மிளகாய் தூள் வந்து 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். அது கூடவே நம்ம வந்து சாம்பாருக்கு வந்து யூஸ் பண்ணுறீங்க, வேறு பொடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொடி ஒரு 1/2 ஸ்பூன் வந்து போட்டுங்க. ஏன்னா சாம்பாருக்கு நான் வந்து வேறு பொடி தான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதனால் அது ஒரு 1/2 டீஸ்பூன் அவ்வளோதான் வந்து நம்ம மிளகாய்த்தூள் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த பொடி வந்து அவ்வளோதான் வந்து போட்டிருக்கோம். இப்போ இதை போட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து இது நல்லா வந்து கொதிக்க விடுங்க. இதுக்கு வந்து புளி வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து கரைச்சி வச்சுருங்க. ஏன்னா கொஞ்சம் புளி போட்டால் போதும், நிறையா வந்து போட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நம்ம தக்காளி ஆல்ரெடி வந்து அரைச்சி யூஸ் பண்ணனால புளிப்பு வந்து இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம நல்லா வந்து கொதிக்க விட்டுறலாம். இதில் வந்து நீங்கள் புளி வந்து கொஞ்சம் நேரம் கழித்து கூட வந்து ஊற்றிக்கலாம். இல்லை புளி தண்ணி இப்போயே கரைச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ கூட அந்த புளி தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம்தான். இப்போ நான் கொஞ்சமாக தான் வந்து தண்ணி வந்து ஊற்றிருக்கேன். புளிக்கரைசல் வந்து நான் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்து ஊற்ற போகிறேன். சரி, இது வந்து கொதிச்சுக்கிட்டே இருந்து இருக்கட்டும். இப்போ நாம் இந்த எடுத்து வச்ச பருப்பை வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டை பிடிச்சி அதை வந்து நம்ம வந்து அவிச்சு எடுக்க போகிறோம். அவிச்சு எடுத்தால் தான் அந்த உருண்டைகள் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கூட உடையாமல் வந்து வரும். இந்த குழம்பு வந்து கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு. உருண்டைகள் எல்லாம் பிடிச்சி வச்சாச்சு. பிடிச்சிட்டு நான் இந்த மாதிரி ஒரு கடாயை வந்து நல்லா வந்து ஹீட் பண்ணிவிட்டு மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து வேகட்டும். அதுக்குள்ளே நாம் வந்து குழம்பு வந்து ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா வந்து திக்காக வந்து ஆயிரும் குழம்பு. இந்த ஸ்டேஜில் நாம் வந்து புளி வந்து எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து கரைச்சிட்டு நம்ம அப்படியே வந்து ஊற்றிக்கலாம். குழம்பு வந்து கொஞ்சம் திக்காயிருச்சு. இப்போ புளி ஊற்றும் போது கொஞ்சம் தண்ணியாக வந்து இருக்கும். ஏன்னா அந்த உருண்டைக்கு வந்து குழம்பு வந்து தண்ணியாக தான் நீங்கள் வந்து வைக்கணும். திக்காக வச்சிங்க அப்படின்னா உருண்டை வந்து சேரும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப திக்காயிரும். அதனால தான் இப்போ நல்லா வந்து குழம்பு வந்து கொதிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் பாருங்கள், நம்ம வந்து தண்ணியாக தான் இருக்குது குழம்பு. இப்போ நாம் உருண்டைகளை அது கூடவே வந்து போட்டு நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டால் ஒரு உருண்டையில் உடஞ்சிருமே அப்படின்னு நினைக்க வேண்டாம். எல்லா உருண்டைகளையும் நீங்கள் கொதிக்கிற தண்ணியிலே வந்து போடுங்க. உடையவே செய்யாது கொஞ்சம் கூட. இப்போ நம்ம உருண்டைகள் எல்லாம் அதில் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா அருமையான உருண்டை குழம்பு காரைக்குடி ஸ்டைலில் வந்து ரெடி ஆகிடும். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஃபைனலாக நம்மளுக்கு கொதிக்கும் போது நல்லா கொழப்பாக இருக்குது பாருங்களேன். குழம்பு இந்த மாதிரி தாங்க இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி இதே ஸ்டைலில் நீங்களும் வந்து வச்சு பாருங்கள். இதை வந்து நம்ம சாதத்துக்கு பெரட்டி சாப்பிடும்போது வேறு சைடிஷே நம்மளுக்கு தேவையில்லைங்க. அவ்வளவு டேஸ்டியாக வந்து இருக்கும் இந்த குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள், உருண்டை கொஞ்சம் கூட உடையாமல் நம்மளுக்கு சாதத்தோடு குழம்பு சேர்க்கும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக வந்து இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே பாய்.